ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கனடாவில் ஆப்பிள் பிக்கிங் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ செப்டம்பர்லேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் அக்டோபரில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கோம். இந்த ஃபார்மோட நேம் பார்த்திங்கன்னா ஓகாலா ஆர்ச்சஸ் அண்ட் வின்னரி. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா போர்ட் பெரியில் ஆன்டாரியோவில் தான் இருக்குது. ஸோ இந்த ஃபார்மை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த வீடியோலையும் அடுத்தடுத்த பாட்லேயும் வரப்போகுது. ஸோ நம்ம எல்லாமே கவர் பண்ணிடலாம். இந்த ஃபார்முக்கு நம்ம வர்றது வந்து ரியலி ஒர்த்தா, அதோட ப்ரைஸ் எல்லாம் என்ன, ஸோ என்னென்ன வெரைட்டி ஆப்பிள்லாம் இருக்குது, ஆப்பிள் மட்டும்தான் இருக்கா, வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆப்பிள் பிக்கிங் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஆப்பிள் பிக்கிங் நீங்கள் போகணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டிலையே எந்த ஃபார்முக்கு போகிறோம் அப்படின்னு சூஸ் பண்ணிடுவோம். ஸோ அதுலேயே வந்துட்டு வெப்சைட்டில் போயிட்டு என்ட்ரி ஃபீஸ் என்னென்ன வெரைட்டி அவைலபிள் இருக்குது, அப்புறம் வீக்கெண்டில் இருக்கா, வீக் டேஸில் இருக்கா, ஓப்பனில் இருக்கா, க்ளோஸில் இருக்கா, எல்லாமே பார்த்துருங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஃபார்முக்கு போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரி ஃபீஸ் வந்து பே பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஆப்பிள் அவைலபிளாக இருக்குன்னா 10 LBயா 20 LBயா அப்படிங்கிறது நம்ம சூஸ் பண்ணி எந்த பேக் வேணுமோ அந்த பேக் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ வேறு ஏதாவது அந்த ஃபார்மில் கிடைக்குது அப்படின்னா நமக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நம்ம வாங்கிக்கலாம். இந்த ஃபார்மில் பார்த்திங்கன்னா கிரேப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நாங்கள் வந்து 10 LB பேஸ்கெட் நம்ம வாங்கிக்கிட்டோம். ஆப்பிள் ஃபார்மில் உள்ள என்ட்ரானதுமே நம்ம ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ண போகிற ஆப்பிள் என்ன அப்படின்னா மேக்கிண்டோஸ். ஸோ இந்த ஆப்பிள் ரொம்ப ஃபேமஸான ஆப்பிள் கனடாவில். கனடாவோட நேஷ்னல் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து உள்ளே பார்த்திங்கன்னா செம்ம ஒயிட் ஃப்ளஷ் இருக்கும். ஸோ நீ பழம் பார்த்திங்கன்னா மேலே வந்து ஷேடோவாக அப்புறம் க்ரீனும் ரெட்டும் கலந்த மாதிரி இருக்கும். இந்த ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு லைட்டாக புளிப்பு டேஸ்ட் இருக்கும். ஆனால் இந்த ஆப்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா ஆல் பர்பஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ராவாவும் நம்ம சாப்பிட்லாம், குக் பண்ணியும் சாப்பிட்லாம், சாஸும் மேக் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் ஆல் பர்பஸ் ஃப்ளார் மாதிரி ஆல் பர்பஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பறிக்க போகிற ஆப்பிள் பார்த்திங்கன்னா அம்ரூஷி ஆப்பிள். இந்த ஆப்பிள் மரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்பிள்ஸ் எல்லாம் இல்லை. ஏன் அப்படின்னா இது வந்து செப்டம்பரில் தான் ஹார்வெஸ்ட் பண்ணுறது. இந்த சமயத்தில் பெருசாக இருக்காது. எனக்கு 1-2 கிடச்சிது. ஸோ அதை மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த ஆப்பிள் பார்த்திங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நான் லாஸ்ட் இயர் வந்து செப்டம்பரில் போகும்போது எனக்கு நிறைய ஆப்பிள் கிடச்சிது. இது வந்து நல்லா ரெட்டாக இருக்கும், அது மேலே அந்த எல்லோ பேட்ச் இருக்கும். இந்த ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி காஸ்ட்லியான ஆப்பிளும் கூட. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ராவாவும் சாப்பிட்லாம், குக் பண்ணியும் சாப்பிட்லாம். சாலடுக்கு சாஸுக்கெல்லாம் மேக் பண்ணுறதுக்கு கூட இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கனி கிறிஸ்ப். இந்த ஆப்பிள் பார்த்திங்கன்னா மிட் செப்டம்பரில் நிறைய இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து அக்டோபர் ஸ்டார்டிங்கில் வந்திருக்கிறதுனால ஓரளவு வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த பழமுமே நல்லா ரெட்டாக இருக்குது. ஸோ சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல க்ரன்ச்சியாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல இந்த ஆப்பிள். இந்த ஆப்பிள் சாப்பிடும்போது லைட்டாக ஃப்ளேவரும் இருக்கும், அதே மாதிரி லைட் அரோமாவும் நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆப்பிள் பார்த்திங்கன்னா காலா ஆப்பிள். ஸோ இந்த ஆப்பிள் தான் நாங்கள் இங்கே வந்து அதிகமாக வாங்கின ஆப்பிளில் இது ஒன்று. எப்போ பாரு காலா ஆப்பிள் தான் வாங்குவோம். இது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காலா ஆப்பிள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நியூசிலாந்தில் தான் கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் வேர்ல்டு வைடாக வந்து ஃபேமஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஆப்பிள் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ மற்ற ஆப்பிள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இந்த ஆப்பிள் வந்து நல்ல ஸ்வீட்டாக இருக்கும், அதே மாதிரி வெனிலா ஃப்ளேவர் லைட்டாக ஆட் ஆகிருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதோட ஜூஸியாகவும் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நார்மல் சைஸில் இருக்கும். இதோட அவுட் சைட் பார்த்திங்கன்னா ரெட்டாக இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரைப்ஸ் போட்டிருக்கும். அந்த ரெட் லைனாக வந்து ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆப்பிள் பார்த்திங்கன்னா இது கரெக்டான சீசன் போல் ஃபுல்லாக மரம் ஃபுல்லாக ஆப்பிளாக இருந்தது. இந்த டைம் வந்து ஃபால் சீசனுங்கிறதுனால இலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபேட் ஆகி கொட்டுற ரேஞ்சில் இருக்குது. ஸோ அதுதான் வந்து நமக்கு இலையெல்லாம் ஒரு மாதிரி தெரியுது. ஸோ மற்ற நீங்கள் செப்டம்பரில் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். ஆப்பிள் மரம் எல்லாமே நல்லா பயங்கரமாக இருக்கும். ஸோ இப்போ ஃபால்ஸ்னால எல்லா இலையும் வந்து உதிர்ந்துட்டுருக்கு. 10 LB பேக்கு ஆல்ரெடி நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம் இல்லையா, அதில் எல்லா ஆப்பிளுமே பறிச்சுக்கிட்டோம். காலா ஆப்பிள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பறிச்சுக்கிட்டோம். ஏன்னா ஸ்வீட்டாக இருந்தால் தானே பசங்கள்லாம் சாப்பிடுவாங்க. ஒவ்வொரு ஃபார்ம்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இந்த ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து நடந்து எல்லா சைடும் போயிட்டு வந்துடலாம். ஸோ எல்லாமே பக்கமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பிள்ஸ் எல்லாமே அவங்க ஒயின் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வாவ்! இந்த ஆப்பிள் வந்து இருக்கிற ஆப்பிள்லேயே ஷேப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா. இந்த ஆப்பிளோட பேர் என்ன அப்படின்னா ரெட் டெலிஷியஸ். இந்த ஆப்பிளோட பேர் தான் ரெட் டெலிஷியஸ். ஆனால் நம்ம சாப்பிட்டோன்னா அப்படியே பிளண்டாக தான் இருக்குது.
பெருசா டேஸ்ட் எல்லாம் எதுவுமே நீங்க வந்து பார்க்க முடியாது. பட் நியூட்ரிஷன் வந்து எல்லா ஆப்பிள்லயும் இருக்கிற மாரி இதுலயும் இருக்கும். பட் நம்ம கடிச்சு பார்த்தோம்னா கூட ஒரே சக்க மாதிரி இருக்கும். ஸோ மேபி இன்னும் டைம் எடுக்கணுமா என்னன்னு தெரியல. பட் அந்த அளவுக்கு டெலிசியஸா இல்ல. ஸோ இதில நாங்க கொஞ்சம் தான் எடுத்துக்கிட்டோம். மேபி இன்னும் டைம் இருக்கு. அக்டோபர் மிட் வரைக்கும் கூட இந்த ஆப்பிள் வந்து அவைலபிளா இருக்கும். அதே மாரி பறிக்கிறதுமே கஷ்டமா இருந்துச்சு. புடிச்சு இழுத்து இழுத்து எடுக்க வேண்டியதா இருந்துச்சு. பட் பார்த்தீங்கன்னா நெறைய இருந்துச்சு. ஷேப் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஆப்பிள்லே இதுதான் வந்து டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. பட் இந்த ஆப்பிள ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பறிக்க போற ஆப்பிள் பார்த்தீங்கன்னா, நார்தர்ன் ஸ்பை. இந்த ஆப்பிள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ல இருந்துச்சு. கிரீன் கலர்ல ரெட் ஸ்ட்ரைப் போட்டிருக்கும். இந்த ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும், ஜூஸியா இருக்கும், கிறிஸ்பியா இருக்கும். அதே மாதிரி நம்ம கடிச்சிட்டு பார்த்தோம்னா, அது எல்லோ கலர் ஃப்ளஷும் நமக்கு தெரியும் லைட்டா. இந்த ஆப்பிள சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லாம, அதிகமா பேக்கிங்க்கு யூஸ் பண்றாங்க. அது கூட ரொம்ப மாசத்துக்கு நம்ம வந்து ஸ்டோரேஜ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இந்த ஆப்பிள் பார்த்தீங்கன்னா, எப்போ அவைலபிளா இருக்கும் அப்படின்னா, அக்டோபர் ஃபுல்லாவே நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாரி நவம்பர் ஸ்டார்ட்டிங்லயும் நம்ம வந்து பறிக்கலாம். ஸோ நம்ம ஸ்டார்ட்டிங்லேயே மெக்கின்டோஸ் பார்த்தோம். இந்த சைடும் வந்து மெக்கின்டோஸ் வந்து நெறைய இருக்கு. ஆனா வந்து ஆல்மோஸ்ட் இந்த சைடு உள்ளதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அங்க உள்ளது தான் நெறைய இருக்கு. இங்க இருக்க நெறைய ஆப்பிளோட பேர்லயே வந்து ஒயினும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. அது டேஸ்டிங்க்கும் குடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு டேஸ்ட் பண்றது பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயா குடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளைட் ஆஃப் 4ன்னு நம்ம $15 பே பண்ணி வேணும்னா நம்ம வந்து வாங்கிக்கலாம். செட்டா வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு வெரைட்டி ஆப்பிளும் இருந்துச்சு. எம்பயர். இந்த ஆப்பிளுமே இந்த டைமிங்கில அவைலபிளா இருந்துச்சு. இந்த எம்பயர் பார்த்தீங்கன்னா, மெக்கின்டோஸ் இருக்கு இல்லையா? அதுவும் ரெட் டெலிசியஸும் சேர்த்து கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில வந்து கம்மியா தான் ஆசிட் இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்ல ஸ்வீட் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த ஆப்பிளில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ஸ்கூலுக்கு இந்த மாதிரிலாம் ஆப்பிள் கொடுத்து விடுவோம் இல்லையா? அந்த ஆப்பிள் எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிடும் இல்லையா? ஸோ இந்த ஆப்பிள் வந்து கலர் சேஞ்ச் ஆகாது. அதான் இந்த ஆப்பிளில் உள்ள பெஸ்ட்டு. இந்த ஆப்பிள வந்து லஞ்ச் பாக்ஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து நம்ம எப்போ வேணால் சாப்பிட்டுக்கலாம். சைஸ் மீடியம் சைஸில் தான் இருக்கும். நல்ல ரெட் கலர் ஸ்கின்னாக இருக்கும். அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா க்ரீமியாக ஒயிட் கலரில் ஃப்ளஷ் இருக்கும். அதே நம்ம சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாகவும் இருக்கும், ஜூஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இந்த டைமு அக்டோபர் ஸ்டார்டிங்கில் தான் வந்திருக்கோம். ஸோ ஆப்பிள் பிக்கிங்க்கு. இந்த சமயத்தில் நான் என்னென்ன வெரைட்டிலாம் ஆப்பிள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு மேலே வந்து செப்டம்பரில் வந்து ஸ்டார்டிங்கில் போனீங்கன்னா 4, 5 ஆப்பிள் வெரைட்டிஸ் தான் இருக்கும். அதே மாதிரி மிட் செப்டம்பர்லேயோ லேட் செப்டம்பர்லேயோ போனீங்கன்னா அதிகமான வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ க்ரீன் ஆப்பிள், ஜிஞ்சர் கோல்டு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்ம பறிச்சிட்டு வரலாம். ஸோ அதே மாதிரி நிறைய ஃபார்மில் வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து அதிகமாக இருக்கும். $12, $13, $14 எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாமே நம்ம செக் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ பக்கத்தில் வந்து சாப்பிட்றதுக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சில ஃபார்ம்லேயே வந்து அங்கே வந்து நிறைய ஃபுட் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். பீஸாலாம் கூட தருவாங்க. நிறைய சேலட் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஃபார்மில் ஃபுட் அவைலபிளாக இல்லை. பட் வந்து பேக் பண்ண பவுண்ட் கேக் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. $7, $10 அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ நமக்கு பசிக்குது அப்படின்னா கூட வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து வீட்டிலேருந்தே ஃபுட்டு வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம். பட் வந்து உள்ளே வந்து ஆப்பிள் எல்லாம் சாப்பிட்டதில் எங்களுக்கு ஃபுல்லாகிடுச்சு. இந்த ஓக்காலா ஆப்பிள் ஃபார்மோட டைமிங் பார்த்தீங்கன்னா, வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி ஃபேஸ்புக் பேஜ் வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேயும் வந்து அவைலபிளாக இருக்கும். மேக்ஸிமம் எல்லா ஃபார்முமே வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்குமே இருக்கும். ஸோ ஃபுல்லாக நம்ம என்ஜாய் பண்ணலாம். ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஏதாவது ஃபன் பண்ணுறதா பண்ணலாம். பெட்டர் வந்து 2, 3 ஃபேமிலியாக சேர்ந்து போனோம்னா இன்னும் நம்மளுக்கு ஃபன்னாக இருக்கும். ஸோ குழந்தைங்கள்லாம் வந்து நல்லா ஜாலியாக விளையாடுவாங்க. ஸோ அது நல்லாயிருக்கும். என்டர்டெய்னிங்காக இருக்கும். எங்களுக்கு வீட்டில் இருந்து ட்ராவல் பார்த்திங்கன்னா 42 மினிட்ஸ் வந்து காமிச்சிது. ஸோ அதனால் நாங்கள் வீட்டிலேருந்தே ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஸோ நம்ம திரும்ப வெளியில் போயிட்டு உள்ளே வந்தோம்னா அவங்க வந்து திரும்ப நம்ம வந்து சார்ஜ் பண்ணிட்டு தான் வந்து உள்ளே விடுவாங்க. ஸோ அதனால் வந்து ரீஎன்ட்ரி வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு சாப்பாடு வந்து வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா பெட்டர். ஸோ நம்ம போகிற வழியில் ஏதாவது பார்க்கில் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஒரு வேளை பசங்க வந்து பசிக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இல்லை ஸ்நாக்ஸ் வந்து கூடவே எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்புறம் கண்டிப்பாக வெதர் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் போன 2 டைமுமே வந்து ஹாட்டாக தான் இருந்தது. ஸோ வந்து சில சமயம் வந்து ரெய்னியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ ஹாட்டாக இருக்குன்னா ஏதாவது பெட்ஷீட் இந்த மாதிரிலாம் கூட எடுத்துக்கலாம். வாட்டர் எடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பறிக்க போகிற ஆப்பிள் பார்த்திங்கன்னா ஃப்யூஜி. ஸோ இந்த ஆப்பிள் பயங்கர கலராக இருக்குது பார்த்தீங்களா? பிங்கிஷ் ரெட் அதோட கலரு. பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா எல்லோ க்ரீன் இருக்கும். இந்த ஆப்பிளில் என்னெல்லாம் பண்ணலாம்? ராவா நம்ம சாப்பிட்லாம், சாலட் பண்ணிக்கலாம், பேக் பண்ணலாம், அதே மாதிரி குக் பண்ணிக்கலாம். ஸோ அதை சாப்பிடும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கலர் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஸ்வீட்டாகவும் இருக்கும். அதோட டெக்ஸ்சர் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஜூஸியாக இருக்கும். ஸோ இதை கடிக்கும் போதே வந்து நம்மளுக்கு ஒரு சவுண்டு வர்ற மாதிரி அந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும்.
இந்த ஆப்பிளையுமே நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எதுக்கு இந்த ஸ்டோர் பண்ணுறத பற்றி சொல்கிறேன்னா, நம்ம 10 எல்பி வாங்கிட்டு போய் ஒரே நாளில் சாப்பிட முடியாது இல்லையா? ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்தது போக நம்ம வந்து சாப்பிடணும் இல்லையா வச்சு. அதுக்காக நம்ம ஸ்டோரேஜ் எல்லாமே பார்த்துக்கணும். ஸோ இந்த ஆப்பிள் வந்து ரெட் டெலிசியஸும் அதே மாதிரி ரால்ஸ் ஜானட்டுங்கிற ஒரு 2 ஆப்பிளை சேர்த்து தான் கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபார்ம்லேயும் நம்ம எவ்வளோ ஆப்பிள் வேணுமோ அவ்வளோ நம்ம பறித்து சாப்பிட்டுக்கலாம். அது போக அந்த பேக்கில் வந்து 10 எல்பி பேக்கில் நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ வெயிட்டெல்லாம் வந்து ரிட்டர்ன் போகும்போது போட்டெல்லாம் பார்க்க மாட்டேன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. நம்ம எக்ஸஸாக வெயிட் இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு வந்து அந்த பேக் எவ்வளோ ஃபில் ஆகுதோ அந்தளவுக்கு நம்ம பறிச்சுட்டு போகலாம். இந்த ஃபார்மை பற்றின இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு வெப்சைட்டில் நம்ம செக் பண்ணும்போது, இந்த ஃபீல்டு வந்து அன்இவனாக இருக்கிறதுனால ஸ்டாலர் எல்லாமே ரெக்கமெண்டட் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதே மாதிரி டாக்ஸ் எல்லாமே நம்ம கூட்டிகிட்டு வரலாம். ஸோ ஃபுல்லாகவே வந்து நம்ம நடந்து சுற்றி பார்க்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். வேறு இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டுலாம் அலௌடு கிடையாது. வாட்டர் எதுனா எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எல்லா ஃபார்ம்லேயுமே வச்சுருக்காங்க. அதே மாதிரி என்ட்ரி டிக்கெட் $5 கிட்ஸுக்கு $3ன்னு போட்டிருந்துச்சு. பட் ஆனால் அவங்க வந்து $3 வாங்கிக்கல. ஜஸ்ட்டு அடல்ட்டுக்கு மட்டும் $5 வாங்கிக்கிட்டாங்க. இந்த ஃபார்மில் இன்னும் கிரேப்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதுவும் 3 வகையான கிரேப்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பியர்ஸு, ப்ளம்ஸு அதெல்லாமே இருக்குது. அப்புறம் ஒயின்னு நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்மில் நம்ம சிக்கன் பார்க்கலாம். அதே மாதிரி கேம்லிங் ஏதாவது நம்ம ஃபங்க்ஷனு, பேன்க்வெட் அது மாதிரிலாம் வைக்கணும்னா இங்கே வந்து சூப்பரான பிளேஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஒரே வீடியோவில் போடும்போது கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. அதனால நான் ஸ்ப்ளிட் பண்ணி அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த ஃபார்மில் நம்ம கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம ஆப்பிள் ட்ரீ எல்லாம் சுற்றி பார்த்துட்டோம். தேவையானதெல்லாம் பறிச்சாச்சு. கனடாவில் ஆப்பிள் ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பார்த்துக்கலாம். இந்த ஆப்பிள் ஃபார்மோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.